அதையே எடுக்காம, ஏன்னா அந்த காலங்கள்ல இது வந்து ஒரு ஒரு தப்பான காரியமா, இது வந்து ஒரு பரிசுத்தமான காரியமா அது வந்து பார்க்கப்படாத காலங்கள். சோ இப்போ உள்ள மாடர்னா நம்ம வந்து இந்த பைபிள முழுவதுமாக நம்ம படிக்கிறப்பதான் ஆண்டவர் வந்து அவருடைய சாயலில நம்மளை படைத்திருக்கிறார். ஆணும் பெண்ணுமாக நம்மளை படைத்தார். அது வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு உறவு. அப்படின்றது நம்மளுக்கு மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இந்த காலகட்டத்துல தான் நம்ம அதை பார்க்கிறோம். சோ அதனாலதான் கத்தோலிக்க திருச்சபைகள்ல 2 கிளாஸா பிரிக்கிறாங்க. சுத்தவான்கள் அப்படின்னா அவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்ற ஒரு கிளாஸ வந்து அவங்க பிரிக்கிறாங்க. சோ வந்து திருமணம் ஆகாதவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஹோலி, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹோலினஸ் அங்க இருக்குது அப்படின்றது. அது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அது வந்து நம்ம ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷனுக்கு அப்புறம் மார்ட்டின் லூதர் வந்த பிறகுமே அந்த 15வது நூற்றாண்டுல இருந்து மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவால்வ் ஆயிட்டே வருது. அந்த வியாக்கியானத்தின்படி, அந்த புரிந்து கொள்ளுதலின்படி ஆண்டவர் மனிதனை தனியா இருக்கிறதுக்காக படைக்கல. ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தமது சாயலாகவே அவரை படைத்தார். அவர்களை படைத்தார். அதான் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். படைப்பின் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சோ ஆண்டுடைய சாயல் அப்படின்றது, அது வந்து அந்த இமேஜ் அப்படின்றது வந்து ஆணும் பெண்ணுக்குள்ள வந்து பின்னி பிணைந்து இருக்கும். சோ சில அதனாலதான் ஆண்டவருடைய கேரக்டரையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சில காரியங்கள் ஆண் தன்மை, அதாவது ஃபாதர்ஹுட்ட வந்து நிறைய ஆண்டவர் உள்ள வைத்திருப்பார் அவருடைய கேரக்டர்ஸ்ல. இன்னும் சில காரியங்களை நம்ம பார்த்தீங்கன்னா மதர்ஹுட் நிறைய இருக்கும். சோ இந்த மதர்ஹுட் அண்ட் ஃபாதர்ஹுட் டுகெதர், அதுதான் நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு பிள்ளைங்க அப்படின்னு பிறக்கிறப்ப அகைன் காட் சன்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அப்படின்ற அந்த 3 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஒரே பேரான குமாரன். இதனுடைய அர்த்தமும் எப்ப நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, ஃபேமிலில தான் தெரியும். சோ, அப்படிப்பட்டதான ஒரு ஒரு குடும்பம் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஹோலி யூனிட். அது ஒரு பரிசுத்த பந்தம். இதுல ஆண்டவருடைய சாயலை நாம் தரிக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்த பந்தத்தின் மூலமாக ஆண்டவருடைய சாயலாக நம்ம மாறுகிறோம் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. சோ இதுலதான் மோர் ரியலைசேஷன் ஆஃப் காட், காட்ஸ் இமேஜ் இருக்கும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. இது எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? ஆண்டவரை போல எப்படி திருமணத்துல மாறுறோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தர் அக்செப்ட் பண்றோம் இல்லையா? அந்த கமிட்மெண்ட் ஆனர் பண்றோம். திருமண பந்தத்தை ஆனர் பண்றோம். உடனே பிடிக்கல, உடனே சண்டைன்னு உடனே பிரிஞ்சு போறது கிடையாது. அது மாடர்ன் மேரேஜ். அது அப்படி கிடையாது. நான் கட்டப்பட்டவள், அன்பினால கட்டப்பட்டிருக்கிறேன், ஐக்கியத்தினால கட்டப்பட்டிருக்கிறேன், ஒரு காவனன்ட்னால, ஒரு உடன்படிக்கையில நான் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வேணும். சோ ஆண்டவர் மனிதனோடு காவனன்டல் ரிலேஷன்ஷிப்ல தான் வருகிறார். காவனன்டல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு உடன்படிக்கை செய்கிற தேவனா இருக்கிறார். உடன்படிக்கைன்னா என்னது? கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். இப்ப மேரேஜ்ன்றது வந்து ஒரு ஹோலி கான்ட்ராக்ட். 3 பேர் அதுல இருக்கிறாங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஒரு மனுஷன் இருக்கிற, மனுஷி 2 பேரை ஆண்டவர் இணைக்கிறார். ஆண்டவர் இணைக்கிற காரியம் அது. மிகவும் பரிசுத்தமானது. அந்த பாயிண்ட்ல தான் இந்த புத்தகத்தை நம்ம தியானித்தா, இந்த பாயிண்ட்க்கு நம்ம வந்துருவோம். ஆண்டவருடைய அன்பின் இந்த பிரவாகங்களை நம்ம புரிந்து கொள்றதுன்னா, சில ஆஸ்பெக்ட்ஸ கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். சுலமத்தியினுடைய அந்த உண்மையான அன்பு, அந்த ஏக்கமான ஒரு அன்பு, ஒரு விடாப்பிடியான ஒரு அன்பு, தேடுகிற அன்பு, நேசரை நோக்கி ஓடுகிற அன்பு, நேசரை பார்த்து ரசிக்கிற அன்பு, நேசராகவே அந்த இருதயமெல்லாம் நேசராகவே இருக்கிற அந்த முழு இருதயம், நேச அனல் மரணத்தை காட்டிலும் வலியது என்று சொல்லி எல்லாம் நம்ம பார்த்தோம். அது எதை குறிக்கும்? எதை குறித்துக் கொண்டிருக்கும்? எதை இனிமே குறிக்க போகிறது அப்படின்னா, ஆண்டவருடைய மாறாத அன்பு. ஆண்டவருடைய மறவாத அன்பு அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. சோ பழைய ஏற்பாட்டு இத முதல் நாள் பைபிள் ஸ்டடில நான் சொன்னேன். பழைய ஏற்பாட்டுல பல வசனங்கள்ல ஆண்டவர் ஒரு இன்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுற மாதிரியே பேசுவார். எஸ்பெஷலி ஒரு ஹஸ்பண்ட் பேசுற மாதிரி பேசுவார். ஒய்ஃப் ஃபெய்த்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி பேசுவார். தன்னை ஒரு மணவாளனாகவும்
இஸ்ரவேலை ஒரு மனவாட்டியாகவும் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டுல எபேசியர், கொரிந்தியர், வெளிப்படுத்தின விசேஷங்கள்ல கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தை அவர் மனவாட்டியாக பார்ப்பார். மனவாட்டியாக பார்ப்பார். பரிசுத்த ஆவியானவர் அந்த மனவாட்டியை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், கரை திரையற்றவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படியே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அப்படியே செதுக்கிட்டு இருக்கிறார், அப்படியே பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறார். எதன் மூலமாக பரிசுத்தப்படுத்துகிறார்? எப்படி ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும்? நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகள், நம்மளுக்கு வருகிற கடினமான சூழல்கள், நம்மளுக்கு வருகிற கடினமான விசுவாச பரீட்சைகள், நம்மளுக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற வேதனைகள், நம்மளுக்கு வருகிற கடினமான நபர்கள், இவர்கள் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார்கள். இதை சிலுவை என்று சொல்லுவார், இதைத்தான் சொல்லுவார், இதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார். நீ சுயத்தை வெறுத்து உன் சிலுவையை எடுத்து என் பின்னாடி வா. இதனால என்ன என்ன ஒரு பெரிய உனக்கு ஆசீர்வாதம் தெரியுமா? என்னுடைய சாயலாக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். அதுதான் the point of Christ likeness, centrality of Christianity, கிறிஸ்தவத்தினுடைய மையப்பகுதி. இதைத்தான் நான் படித்து படித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கடந்த 5 நாட்களாக. மறுபடியும் சொல்லுவதில் நான் தயங்குவது கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க கேட்க போற எல்லா மெசேஜுமே, இந்த பைபிள் ஸ்டடின்னு நான் சொல்ல வரல, உங்க சர்ச்ல வெளியில எல்லாமே எப்படி இருக்க போகிறது? ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க போகிறார், செய்ய போகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க இப்படியே அந்த ஆசீர்வாத செய்திகளையே நம்ம கேட்கிறதுனால, சிலுவை சுமப்பது, பாடு அனுபவிப்பது, சுயத்தை வெறுப்பது, கிறிஸ்துவை பின் செல்வது, கிறிஸ்துவை பிரதிபலிப்பது, இது எல்லாமே ஒரு சிறு 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 கூட்டத்தார் மாத்திரமே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், நீ ஆசீர்வாதத்தை பெற்று என்ன செய்ய போறோம் நம்ம? நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு வச்சுடுங்களேன். தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னா, ஜென்ரலி ஆசீர்வாதங்கள் நம்மளை ஆண்டவரை விட்டு விலக்கி சென்று கொண்டிருக்கும்ன்றதை மறந்து போகக்கூடாது. அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நீதிமொழிகளில அவன் நீதிமான் ஜெபம் பண்றது போல, ஆண்டவரே எனக்கு தரித்திரத்தையும் கொடாதிருப்பீராக, ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பீராக. அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு நீங்க தந்தா எனக்கு போதும் ராஜா, அது எனக்கு போதும். கடன் வாங்கி நான் அலையக்கூடாது ராஜா, எனக்கு தேவையானதை அப்பப்ப நீங்க தந்துருங்க அப்படின்னு சொல்லி, அந்த நீதிமானுடைய ஜெபம் தான் நம்மளுக்கு தேவை என்பதை மறந்து போகக்கூடாது. சோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில வசனங்களை மாத்திரம் நம்ம வேகமாக பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த இந்த அதிகாரங்கள்ல, இந்த உன்னத பாடல்கள்ல ஆண்டவரை எந்தெந்த வசனங்கள்ல டைரக்டா இன்னும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற வசனங்களை மாத்திரம், சிலது ரிப்பீட் ஆயிருக்கும் கடந்த நாட்கள்ல, ஆனாலும் நான் அதை சொல்லுவேன். உன்னத பாட்டு 1:4, என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். அதாவது ஆஹ் சந்தோஷத்தை எங்க தேடுறா சுலமத்தி அப்படின்னா, நேசரிடத்துல தேடுறா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷம். அதுதான் ஆண்டவரையும் நம்மளையும் வைத்து பார்க்கிறதான காரியம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்பேன். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், அநேக நீதிமான்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உம்மில் மகிழ்ந்து களி கூற எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு ஜெபம் இது. உமக்குள் நான் சந்தோஷமா இருக்கணும். அந்த வசனங்களை எல்லாம் பாருங்களேன். நெகேமியா 8:10, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் குளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஒரு பலன் வரும் தெரியுமா? மகிழ்ச்சியில சோர்வுலையும் சோகத்திலையும் பலவீனம் வரும், வரும். எப்பொழுதுமே இதுலயே அதிலேயே அப்படி போயிருச்சு இப்படி போயிருச்சு இப்படியே நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க, பலவீனப்பட்டுருவீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். பரவாயில்ல, ஆண்டவர் நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவார். எனக்கு இன்றைக்கு குறைவுள்ளவதாய் நான் காணப்படுகிறேன், ஆனால் நிறைவாய் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து தர்சிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். செப்பனியா
3:17 நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்மள பார்த்து அப்படியே சந்தோஷமா சிரிக்கிறாராம். தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அப்படின்னு இருக்குது. பட் ஆங்கிலத்துல வந்து இன்னும் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாய் துள்ளுவார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் மகிழ்வுடன் பாடுவார். துள்ளுவாரா? யாரு? ஆண்டவர் நம்மளை பார்த்து துள்ளுவார் அப்படின்ற தெரியுமா? நம்மளை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆண்டவர் இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் தான் நினைக்கிறாருன்றதை மறந்துறாங்க. நம்மளை கஷ்டப்படுத்தணும், சிலுவையை கொடுத்து கஷ்டப்படுத்தணும் அப்படி கிடையாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு வழி சிலுவை. சிலுவை இல்லாத ஆசீர்வாதம் அதை நம்மை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்திடும். ஒரு விதமான நெருக்கமும் இருக்கும், நிறைவும் இருக்கும். ஒரு விதமான கஷ்டமும் இருக்கும், களிப்பும் இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுங்க. நீ ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாயிரு. ஆண்டவர் இடத்துல சந்தோஷம். நல்ல நல்ல லவர்ஸ், நல்ல அன்பு செலுத்துற கணவன் மனைவியா இருக்கட்டும், 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் ஐடியல் கேஸ். நம்ம இருந்தோம், இல்ல இருக்கிறோம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசல. ஐடியல் கேஸ் வந்து சந்தோஷமா இருக்கிறது. அப்ப நம்ம நித்திய மணவாளனோட சந்தோஷமா இருக்கணுமே, ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கணுமே. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு இல்லையா, அழுதுகிட்டு, எப்ப பார்த்தாலும் சில பேர் அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆத்துமாக்களுக்கு அழுது ஜெபம் பண்றாங்கன்னு கேட்டா அது கிடையாது. எனக்கு அது இல்லையே, இப்படி நடந்து போச்சே, அப்படி நடந்து போச்சே, அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்லுவோம், ரெட்டை கலைந்து விடு, துதியின் ஆடை நீ தரித்துக்கோ, சந்தோஷம் மன மகிழ்ச்சியாயிரு, ஃப்ரெஷ்ஷா இருங்க. ஆண்டோட பிரசன்னத்துல சந்தோஷமா இருந்து பழகுங்க. ஆண்டோட பிரசன்னம் எங்கேயா இருக்குது? நீங்க இருக்கிற இடம் தான் ஆண்டோட பிரசன்னம். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டோட சந்தோஷமா களி கூர்ந்து ஆண்டவரிடத்துல மகிழ்ச்சியா இருங்க. அவர்தான் மணவாளன். ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவார் இஸ்ரவேலை பார்த்து. நான் உன் கணவன் அப்படின்னு சொல்லுவார் ஏசாயா. தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கையில எனக்கு என்ன குறை? ஒருவேளை சில உலக பிரகாரமான குறைகள் இருக்கலாம். அது ஏதாச்சும் ஒண்ணு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான காரியங்களை சரியாக செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். In his time he makes everything beautiful. அது வரைக்கும் நான் ஏன் கவலையோடு இருக்கணும்? நான் ஏன் மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கணும்? சந்தோஷமாக இருப்பேன். சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். I say it again, rejoice. சந்தோஷமா இருங்க. இருக்குதோ இல்லையோ அதை பத்தி கவலையே படாதீங்க. ஐயோ எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனைக்காகவும் ஆண்டவர்கிட்ட நல்ல நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி, இந்த குறைவுகளுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி நல்லா தேங்க் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார், விரும்புகிறார். குடும்பமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சந்தோஷம் மத்தவங்களை பற்றி பிடிக்கணும். மூட் அப்செட் பண்ணிடுறாங்க பிரதர், காலையிலேயே மூட் அப்செட் பண்ற அளவுக்கு நீங்க உங்களை விடக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷீல்டு பண்ணணும். ஜோம் பண்ணாங்க இல்லையா, ஷீல்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஷீல்டு காட், நீ நாங்க காட் ஷுட் ஷீல்ட் அஸ், பட் யூ ஷுட் ஆல்சோ டேக் ஸ்டெப்ஸ் டு ஷீல்ட் யுவர் செல்ஃப். விசுவாசத்தின் அந்த கேடகத்தை நீ எடுத்து, என்னது பெரிய இது பண்ண அப்படின்னு யாராச்சும் சல்லு நுழுகுறப்ப ஐயோன்னு போய் உட்காந்து தொட்டாச்சு நீங்க மாதிரி உட்காந்து மூஞ்சி சுருங்கிட்டு போய் ஓரமா உட்காந்து அழுது ஜோமன் ஆரம்பிச்சிடக்கூடாது. போட்டுப்பா, இட்ஸ் ஓகே. ரொம்ப யாராச்சும் ஹர்ட் பண்ணாங்கன்னா விட்டுட்டு தனியா போய் நல்லா ஜாலி ஆண்டவருக்கு நல்லா ஜோம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்க சந்தோஷமும் சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறார். அவருடைய அன்புல நீங்க திருப்தியாகும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய சமூகத்துல சந்தோஷம் உண்டு அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு இந்த பேசிக் ஆசீர்வாதமே இல்லாம இருக்குதே. என்ன வேலை கிடைக்கணும், என்ன ப்ரமோஷன் ஆகணும், என்ன கல்யாணம் ஆகணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருந்தாதான் அடுத்து சமாதானம், அடுத்த கிஃப்ட் அது. இது மகிழ்ச்சியும் சமாதானமும், அதாவது சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்தாதான் இல்லைன்னு இருக்குல்ல. ஒண்ணுமே இல்லாட்டியும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார்.
ஒரு தடவை நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ல இது கன்ஃபார்ம் ஆகாம போயிடுச்சு. பையன் சின்ன பையனா இருந்தான். போய் அந்த சைட்ல உட்காந்துட்டு வர்ற மாதிரி எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு. ஐயோ, இப்படி இப்படி பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனா பாருங்க, அந்த ட்ரிப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஜாலியா இருந்துச்சு. நான் உட்காந்து பேசிக்கிட்டு பையன் விளையாண்டுக்கிட்டு. So it's the situation doesn't define happiness. You define the situation. சூழ்நிலைகளை சார்ந்தது சந்தோஷம் கிடையாது. உங்களுடைய இருதயத்தையும் மனநிலையும் சார்ந்தது சந்தோஷம்ன்றத மறந்து போகாது. Any situation you are called to change drastically. எந்த சூழ்நிலையாலும் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளால், உங்களுடைய விசுவாசத்தின் அந்த எண்ணங்களால், உங்களுடைய விசுவாசத்தின் அந்த பாடி லாங்குவேஜால மாற்றணும்னு நினைக்கிறார். Be an electrifying personality. God wants you to be an electrifying personality. இருக்கிற இடத்துல அவனுடைய பிரசன்னம் அப்படி எலக்ட்ரிசிட்டி மாதிரி எல்லாத்தையும் சந்தோஷமாக்கிய. நிறைய பேர் ஏதாச்சும் சிம்பிளா ஜோக் அடிச்ச பெரிய பாவம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க. பைபிள்ல நிறைய இடத்துல சர்க்காசம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க நக்கல் அடிக்க. நக்கல்னா ஒருத்தரை கேவலப்படுத்துற நக்கல் கிடையாது. ஆண்டவருக்கு சில சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்றதுல அதுல இருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லெட்ஸ் ப்ரோசீட். இன்னும் சில வசனங்களை நான் காண்பிக்கணும்னு நினைக்கிறேன். என் ஆத்தும நேசரே, நேசர் அப்படின்ற வார்த்தை எவ்வளவு அதிகமாக சூலமத்தி பயன்படுத்துறாள் பாருங்க. என் ஆத்தும நேசரே, என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருந்தோன்றி பூங்கொத்து அப்படின்ற. என் நேசர் ஒரு பூங்கொத்து மாதிரி உள்ளவர். அப்படியே அட்மையர் பண்ற. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீ ரூபம் உள்ளவர், என் நேசரே நீ இன்பமானவர். ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்துவ பார்த்து இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்ல முடியும். அன்பின் நேசரையா, என் ஆத்தும நேசர், அவ்வளவு அழகு நிறைந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர், இன்பமானவர், இனிமையானவர், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோகத்தில் இருக்கிறப்ப இவ்வளவு இனிமை, இவ்வளவு அந்த முகத்துல ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். அழகு இருக்கதான் இருக்கும். ஆனா காயங்கள், நம்மளுக்காக பட்ட அந்த காயங்களின் வடுகள் இருக்கும். He is not now perfect. நம்மளுக்காக அந்த அந்த சிலுவையில அவர் ஏற்ற தழும்புகள் இருக்கும், தழும்புகள் இருக்கும். ஒரு பக்தன் வண்ணமாய் பாடுகிறான், நான் மறுமையில ஆண்டவரை பார்க்கிறப்ப ஒவ்வொரு காயங்களாய் செய்வேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு தழும்பு முதுகெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்படியே அழகா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? பளபளன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நேசருடைய முதுகு கீறப்பட்டு கீறல் கீறலா இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டார். இதெல்லாம் உனக்குதான்ப்பா அப்படின்றார். ஆண்டவரே, எனக்காகவா இதெல்லாம்? இந்த உலகத்தையே நான் உனக்காக தான் படைத்தேன். நீ சந்தோஷமா இருக்கணும்னு படைத்தேன். நீ சமாதானமா இருக்கணும்னு படைத்தேன். பாவம் வந்தது, எல்லாத்தையும் கெடுத்தது. ஆனாலும் நான் உன்னை விடவில்லை. உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன். உனக்காக நான் மரித்து உன்னை மறுபடியும் நான் விலைக்கு வாங்கிக் கொண்டேன். நீ எனக்கு சொந்தம். நீ என்னை இஷி என்று அழைப்பாயாக. ஓசியால சொல்றாரு இல்லையா, நீ இனிமே எங்கேயும் போக மாட்டேன், ஈஷி என்று. நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள். ஆண்டவர் நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஒரு பாட்டு உண்டு, வெளியேற பெற்றோனாய் உன்னை அப்படின்னு இருக்கும். அவருடைய ரத்தம் வெளியேற பெற்ற ரத்தம். ஆனா வெளியேற பெற்றோனாய் உன்னை ஆண்டவர் நம்மளெல்லாம் அவருடைய சொந்தங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னை சரே, இன்பமானவரே, அழகானவரே. Do you admire him?
லெட் us admire him இந்த பைபிள் ஸ்டடியில. அவருடைய அவருடைய அவரை நம்ம அட்மைர் பண்ணிட்டே இருக்கலாம். சாரோனின் ரோஜாவை போன்றவர். சாரோனின் ரோஜாவை குறிச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? கடினமான சூழ்நிலைகளும் ஒரு பூத்துக்கொண்டேதான் இருக்குமா? ஆண்டவரும் சாரோனின் ரோஜா. கடினமான சூழ்நிலை அவர் வெறுக்காதவர். சில பேர் சந்தோஷமா இருக்கிறப்பதான் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க. சொல்லிருவாங்க, மூடு ரொம்ப மோசமா இருக்கேன்ப்பா, பேசாத அப்படின்ட்டுருவாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. எப்போதும் நீங்க அவருக்கு டைப் பண்ணீங்கன்னா, ஒருவேளை உங்க மொபைல்ல அவரோட வாட்ஸ்அப் இருந்துச்சு, நீங்க டைப் பண்ணீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுவார். உடனே ரிப்ளை பண்ண யாராச்சும் இருக்கிறாங்களா? பார்த்து அது ப்ளூடிக் வந்து அதை இது பண்ணி உடனே நான் ஒரு யோசித்து பார்த்தேன். உடனே ரிப்ளை பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறப்ப நான் ஏன் அந்த தோலுக்கு டைப் பண்ணிட்டு இருக்கணும்? உடனே ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர், சமீபித்திருக்கிறீர், எனக்குள்ளாக இருக்கிறீர். சாரோனின் ரோஜா. பள்ளத்தாக்குகளில் லிலி புஷ்பம். லிலி புஷ்பத்தை குறிச்சு நான் சொன்னேன் இல்லையா? கொத்து கொத்தா பூக்கும், அவ்வளவு சென்டட் ஃபிளவர், அருமையான வாசனை நிறைந்த பூ. நேசர் ஆனா பள்ளத்தாக்குகள் இருக்கிறார். மோசமான இடங்களில வந்தார் அவர். இந்த உலகத்துல மோசமான இடங்களில வந்தார். மோசமான இடங்களில தூங்கினார். எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னா, நல்ல இடத்துல வாழ்ந்திருக்கலாமே. நல்ல இடத்துல நீங்க வாழ்ந்திருக்கலாமே ஆண்டவரே. எவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு எளிமையான அந்த எளிமை எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய டைம்ஸ் நம்ம ஆண்டவரை பார்த்தா இந்த உலகத்துல வந்து இருக்கிற எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாவே தெரியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் சரிதான், ஆண்டவர் மட்டும் பார்த்து கொண்டே, அதான் எபிரேயருக்கு எழுதுற ஆக்கியம் சொல்லுகிறார், நீ இயேசு கிறிஸ்துவே பார்த்து நீ ஓடிக்கொண்டே மற்றவங்களை பார்க்காத, அவரே பார்த்து உன் ஓட்டத்தை நிறைவாய் நீ ஓடி முடிக்கணும். என்னை விருந்துக்கு அழைத்துக் கொண்டு போனார். விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். நம்மளாம் விருந்து சாப்பிட போறோம் தெரியுமா? மணவாளனுடைய அந்த திருமண நாள் மிகவும் சமீபமா இருக்கிறது. என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசம். என் மேல வந்து ஒரு கொடி ஏற்றுகிறாரா? என்ன கொடி? என்ன கொடி அப்படின்னா, நான் இவனை மகிமைப்படுத்த போகிறேன், இவன் யாரு அப்படி இப்படிலாம் இல்லாம, இந்த கொடியினுடைய பேர் என்ன? அப்படி அன்பு, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் நேசிக்கிறேன் அப்படின்ற நேசம் தான் நம்முடைய கொடி. அப்படின்னா, அதாவது நம்முடைய ஸ்பெஷாலிட்டி ஆஃப் காட்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, இட்ஸ் காட்ஸ் லவ். ஆண்டுடைய அன்பு அப்படின்றத மறந்து போகக்கூடாது. உங்களுடைய 2:6 அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவரது வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அணைக்கிற ஆண்டவர், தாங்குகிற, ஏந்துகிற, தூக்குகிற, இல்லையா? தூக்குற, கீழே விழுந்தாச்சுன்னா தூக்குற தேவன், அணைக்கிற, அள்ளி அணைக்கிற தேவன், முத்தமிடுகிற தேவன். அவருடைய அன்புல நம்ம திளைக்கணுமே, திளைக்கணுமே, அந்த அன்பை ருசி பார்க்கணுமே. பிரதர், இப்படிலாம் நான் ஆண்டவரை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்காகத்தான் இந்த பைபிள் ஸ்டடி, அதற்காகத்தான் இந்த புத்தகம். More intimacy with the Lord. ஆண்டவரோடு நெருங்கணுமே. எவ்ரிடே நீங்க ஒரு ஜபத்தை நீங்க செய்யணும். என்ன ஜபம் தெரியுமா? லார்ட், bring me each and every day one step closer to you. அதையில ஒரு ஜபமா வச்சுக்கிடுங்க நீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு அடி உங்களோட பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கட்டும், கிருபையை கொடுக்கட்டும். இவ அப்படிலாம் பேசுறத பார்த்துட்டு சுலமுத்தி கான்டெக்ட்ல, மற்ற நேசர்களை பார்க்கிறோம் உன்னுடைய நேசர் எதனால் விசேஷித்தவரப்பா, ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வசனங்கள் அப்படியே தீர்க்க தரிசனமாக நம்ம ஆண்டவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, என் நேசர் வன்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் தலை தங்க மயமா இருக்கிறது, அவர் தலை மயிர் சுருள் சுருளாகவும் காகத்தை புழுவும் கருமையா இருக்கிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்களுக்கு ஒப்பானவைகளும்,
பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்க மயமா இருக்கிறதா. தலை வந்து தெரியல எனக்கு, கோல்டன் கோல்டன் மாதிரியும் வருது, அது ஒரு பிளாக் மாதிரியும் வருது, கேர்லியாவும் இருக்குது. ஆல்மோஸ்ட் இட்ஸ் டிபிக்கலா நம்ம வந்து ஜீசஸ் நம்ம பாக்குறோம்ல, கோல்டன் இது பிளாக் ஹேர் தான் நம்ம ஜென்ரலா பார்ப்போம். இந்த மாதிரி கோல்டன் ஹேரும் சில சமயம் பார்ப்போம். டிபிக்கலா மேபி சில பேரை அவருன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க. அதை விடுங்க, அதை டிபேட்டுக்கே போக வேண்டாம். நம்ம எல்லாம் போன பிறகு ஆண்டவரை பார்க்க போறோம். டோன்ட் வரி. ஓகே. 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் வாய் மிகவும் மதுரமா இருக்கிறது. ஏன்னா வாய் மிதம், பேசுற டோன். அதாவது ஜீசஸ் பேசினப்ப, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல பேசினப்ப கிருபை நிறைந்த வார்த்தைகள் வருதுன்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. வாயில இருந்து வர்றது கிருபை நிறைந்த வார்த்தை. நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி டிஃபைன் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம டோன், the tone that we use and the words that we use. The tone and words, நீங்க வந்து you should be very careful. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே the divine tone எனக்கு தாங்க, divine tone எனக்கு தாங்க, divine words எனக்கு தாங்க, the gracious words எனக்கு தாங்க. அவர் முற்றிலும் அழகு. இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர், is close as my friend. God as a friend. நண்பனான தேவன். ஆண்டவரே, என்னை புரிந்து கொண்ட ஒரே ஒரு நபர் நீங்க தான். ஃப்ரெண்ட்ஸ் தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா, பியூட்டி ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா? நம்மள நல்லா புரிந்து கொள்வோம். எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக, நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ எல்லாம் படிக்கிறப்ப என்னுடைய ஃபேஸ் கட்டை வச்சே கண்டுபிடிப்பா, டயர்டா இருக்கியோ அப்படின்ப்பா, படுத்துக்குப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா. கம்ப்ளீட்டா என்னை வந்து நான் உன்ட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ஹி வாஸ் ஓப்பன், ஹி வாஸ் அக்செப்டிங். நான் என்ன ஷேர் பண்ணாலும் அதை அப்படியே அவன் கேட்கிற மாதிரி உள்ள நல்ல ஒரு நண்பன் அன்று எனக்கு கொடுத்தார். சில காலங்கள் தாண்டி அவனோடு கூட இருந்தேன். அப்புறம் வெளிநாடு போயிட்டான். சில சமயம் யோசிப்பேன், அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருந்தா இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலா வளர வளர யூ கெட் வெரி லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ரொம்ப லெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஷேர் பண்ற மாதிரி உள்ளவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அப்புறம் நம்ம மேரேஜ் அப்படின்னு வந்த பிறகு மேரேஜ்குள்ளேயே தான் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஐ மேக் மீ யுவர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். ஆண்டவர் சொல்றார், நம்மள புரிந்து கொள்றது, ரொம்ப நம்மளை நேசிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களே காட்டிலும் ஆண்டவர் தான் புரிந்து கொள்ள முடியுன்றது நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல யாருமே உங்களை புரிந்து கொள்ள முடியாதுன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஐ வாண்ட் ரிப்பீட் தட். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துல முழுமையாக உங்களை யாருமே புரிந்து கொள்ள முடியாதுன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். முற்றிலுமாக நம்மளை புரிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். புரிந்து கொண்டவர் நீர் மட்டும்தான். இடத்துல நான் அதிகமாய் நெருங்கணும். மிகவும் மதுரமாயிருக்கும் அவருடைய வார்த்தைகள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல, புயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல வழியுது ஆண்டவரை. இப்படியே ஆண்டவர்கிட்ட அன்பின் உறவு வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சிருக்கீங்களேன், நம்ம ஆண்டவருக்காக மறிக்கவும் துணிஞ்சோம். ஆண்டவருக்காக மறிக்கவும் நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதா இருக்கிறது. இதன் தளல் அக்னி தளலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. கடுமையான ஜுவாலை. எத்தனையோ நான் இந்த பயோகிராபிஸ் வாசிச்சிருக்கிறேன். சில பயோகிராபிஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு பயோகிராபில ஒரு தேவனுடைய தாசனை வண்ணமாய் சொல்லுவார், ஆண்டவரே அவரோட வாழ்க்கையில கடைசியில இருக்கும், நிறைய ஊழியம் செஞ்சிருப்பார், மிஷனரி. கடைசியில சொல்லுவார், ஆண்டவரே நான் சாக போற நாட்கள் வந்துருச்சு, எனக்கு கடைசி ஒரு விருப்பம் தான் ஆண்டவரே, நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன், ஆனா சிலுவையில நீங்க அனுபவித்தது மாதிரி கஷ்டங்கள் அனுபவித்ததே கிடையாது. எனக்கு நான் சாகிறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு சாக்கியம் கொடுத்துருங்க. நீங்க எப்படி அடிக்கப்பட்டு இறந்தீங்களோ அதே மாதிரி காயங்கள் எனக்கு வேணும். இது ஒரு பயோகிராபி, உண்மையா பொய்யான்னு சொல்லி எனக்கு தெரியல. கேத்தலிக் பயோகிராபி.
ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணார். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அவர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதை சொல்லுங்க. ஒரு தூதன் வந்து, நீ மறிக்கிறதுக்கு முன்பதாக உனக்கு அந்த காயங்கள் கொடுக்கப்படும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிரான்சிஷன் ஆர்டர் வந்து பயங்கரமான, அதாவது கதைன்னு சொல்றதை காட்டிலும் அந்த சாட்சி வந்து, நான் வந்து பெரிய பணக்காரர் வீட்டு குடும்பத்தை சார்ந்தவர் பிரான்சிஸ். எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சாக்கை மட்டும் எடுத்துட்டு வருவார். ஒரு ட்ரெஸ் வந்து சாக்க கட்டி, அவரோட கொள்கைப்படி அந்த காலத்துல அவருக்கு இருந்த வெளிச்சத்தின்படி பிச்சை எடுத்துதான் சுவிசேஷம் சொல்லணும். பெரிய பணக்காரர். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிச்சை எடுக்க உட்காருவார். எவ்வளவு அபியூஸ்! அதை அபியூஸ என்டியூர் பண்றது, அது இந்த உலகத்தை வெறுக்கிறதுக்கு ஒரு ஒரு காரியம்னு சொல்லி டீச் பண்ற பிரான்சிஷன் ஆர்டர்ல யாருமே சேர, அதுக்கப்புறம் அவங்க பிரான்சிஷன் ஆர்டர்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல யாருமே சேர முடியாது. ஏன்னா கடினமான ரூல்ஸ் சொல்றார். சொத்து இருக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஒரு சாக்கு மட்டும் தான் கட்டணும், கால்ல செருப்பு இருக்கக்கூடாது, தெருவுல வந்து பிச்சை எடுத்துதான் பிரசங்கம் பண்ணணும். அப்பா அத பார்த்து அவரை அவரை அட்மையர் பண்ணி வளர்ந்தவங்க தான் மதர் தெரசா, தெரசா ஆஃப் அவிலியா. ஆண்டவருக்காக இப்படியும் வாழ்ந்தவங்க இருக்கிறார். அதனால நான் பேசுறதெல்லாம் ஏதோ தியரிட்டிக்கல் நினைச்சிட வேண்டாம். ஆண்டவரை போல மாறணுமே ஆண்டவரே. திரளான தண்ணீர்கள். சரி, நம்ம அது மாதிரி இல்லாட்டி கூட, நான் என்ன சொல்றேன், அது மாதிரி நம்ம பிரான்சிஸ் ஆஃப் அசிசி மாதிரி நம்ம இல்லாட்டி கூட இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு அசூரியம் அவனான தோணான்ட்டு இல்ல, சவுண்ட் ஒண்ணு போட அப்படின்ட்டு எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டு, ஏன் இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம்? கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்ம இடத்துல இருக்கு கிடையாது. டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொள்ற அந்த கிருபான் நம்மளுக்கு கொடுக்கட்டும். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிழ்க்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் தேசத்துக்கு நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அதை அசட்டப் பண்ணணும். 3 தடவை இந்த வசனத்தை சொல்லிட்டேன் நான். வேற 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 ஆங்கிள். இன்னைக்கு சொல்லுகிற ஆங்கிள் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்தாலும், ஜிம்ரூஸ் பாடுவார், கேட்டிருக்கீங்களா? I would rather have Jesus than silver or gold. I would rather have Jesus than all the wealth of the world. உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் எனக்கு கொடுத்துட்டு இன்னொரு பிளேட்ல ஜீசஸ் வேணுமா, குளோரி வேணுமானா, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் போதும் அப்படின்ற அசட்டை பண்ணுகிற ஒரு கிருபை நம்மளுக்கு வேணும். யார் அசட்டை பண்றது? இன்னைக்கு எல்லாம் மாறி நடக்குது. ஆண்டவர் அசட்டை பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு ப்ரொமோஷன் அசட்டை பண்றதுக்கு. ப்ரொமோஷன்னால எனக்கு நேரம் போயிடும், குடும்பத்துக்கான நேரம் போயிடும், பணம் நிறைய வரும் மொழியா சமாதானம் போகுது. சாட்சி சொல்லிடக்கூடாது. எல்லா நாட் ஆல் ப்ரொமோஷன்ஸ் கம் ஃப்ரம் காட். உலகத்தை அசட்டை பண்றதுக்கு, பணத்தை அசட்டை பண்றதுக்கு, ப்ரொமோஷன்ஸ் அசட்டை பண்றதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபைகளை கொடுக்கட்டும். அசட்டை பண்றது எதற்காக? ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் பொய்யாக எண்ணுகிறேன். ஒண்ணும் கிடையாது ஆண்டவரே. உண்மை நான் சம்பாதிக்கணும், உண்மை நான் சம்பாதிக்கணும். என் ஆத்தும நேசரே. இதுதான் கிளாசிக்கான ஒரு டேக் லைன் ஆஃப் திஸ் மெடிடேஷன். சரி, எப்படி நான் முடிக்க போறேன் அப்படின்னா, இது மாதிரி ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி ரொம்ப பழகுனது வந்து 12 சீஷர்கள்ல அன்பின் சீஷனாகி யோவான் மட்டும்தான். அவன் தான் வந்து இருதயத்துல வந்து தூங்குனவன். அவன் தான் சிலுவை இருக்கிறப்ப அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், வேற யாருமே கிடையாது. அன்பின் சீஷன் வந்து கடைசி வரைக்கும் பின்பற்றின ஒரே ஒரு நபர். 12 பேர் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு இருந்தது ஒரே ஒரு நபர் தான். அவர் பார்க்கிற தரிசனம், அவர் அப்ப ஆண்டவர் எவ்வளவு க்ளோஸா தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்த தரிசனத்தினுடைய, ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்துல இங்க நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க நான் திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். மனுஷகுமார் மாதிரி தெரியுது. அப்படியே சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது.
அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலக்கரத்தின் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கிறார். எதிர்பார்க்கவில்லை யோவான். பயந்து போய் கீழே விழுகிற. அதுக்கப்புறம் தான் தெரியுது, நீ என் ஆத்ம நேசருடைய சத்தம் இது. நான் மார்பில் சாய்ந்தவருடைய சத்தம் இது. இவ்வளவு பயங்கரமா, இவ்வளவு பயங்கரமா. சாலமோன் அந்த முதல் வியாக்கியானத்துல சாலமோன் முதலாவது உருமாறி வர்றான். திடீர்னு பாக்குறப்ப சூலமத்தி சாலமோனை ஒரு ராஜாவாக பார்க்கிறார். நம்ம இப்ப பார்க்கிற இயேசு கிறிஸ்து வேற, பார்க்க போகிற இயேசு கிறிஸ்து வேற. மறந்து போகக்கூடாது. அன்பின் நேசர் நேசர் தான். இந்த அன்புக்கு நம்ம உண்மையா இருக்கணும். இது இந்த version of Jesus Christ is soon going to be over. ஆண்டவர் நித்திய நியாயாதிபதியாக வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:10 பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். செகண்ட் கேட்டகரியில நம்ம வந்துடணும். 4 கேட்டகரி மாதிரி தெரியுது, பட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு பிரிச்சோம். அநியாயம் அசுத்தம் ஒரு சைடு, இன்னொரு சைடு நீதி பரிசுத்தம். 2 குரூப் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா சர்ச்லயும் இருப்பாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருப்பாங்க. கிறிஸ்தவ சபைக்குள்ளதான் நான் சொல்றேன், வெளியே கிடையாது. நீங்க எந்த குரூப்ல காணப்பட போறீங்க? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் ஆல்பாவும் பேகாவும் ஆதியும் அந்தும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் ஜெயமாய் ஆண்டவர் ஓட்டத்தை முடிக்க நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிஷம் நம்ம ஜோம் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பஞ்சாப் ஊழியங்களை குறித்து ஒரு 5 நிமிடம் நான் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா we can see the questions. ஆண்டவரே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் மட்டும் நடத்தினது தேவன். ஆண்டவரே நான் இந்த கிளாஸ்ல பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தேவையான சத்தியங்கள் எங்க வாழ்க்கையில ஒரு அபியாசப்படுத்தக்கூடிய காரியம், அன்பின் ஆழங்கள், அகல, உயரங்கள், நீளங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க. அப்ப அதுல நாங்க உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. அதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சேஞ்ச் பண்ணி வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபைகளை நீர் கொடுத்துருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் க்ளோசரா வர்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ராஜா. அல்டிமேட் அமை போல நாங்கள் மாறணும். இந்த உலகத்துக்கு மறிக்கணும், சிலுவையை சுமக்கணும் ராஜா. தகப்பனே பின்னாடி வாழ்ந்து உமையே பார்த்து உண்மை போல மாறி ஜெயமாய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு நீங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்க கொடுத்துருங்க. கேட்ட ஒவ்வொரு ஆசிரியர் தேவையை சந்திங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அவங்க இருக்கிற சேலஞ்ச் எல்லாம் பரிசுத்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். தேவையான கிருபைகள் வசனத்தை நீர் கொடுத்து நீர் பக்குவப்படுத்தி பலத்த வேண்டுமாய் கூட செபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி வருகிற ஒவ்வொருத்தரையும் சோர்வுகளை இயேசுவின் நம்மளை பெற்றுக் கொண்ட புறப்படுத்தி செபிக்கிறேன். ஜெயமாய் நடத்துவீரார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால சொத்தை கூறுகிறேன். There be healing in the name of Jesus. Let there be fresh anointing in the name of Jesus. Amen. Thank you. பஞ்சாபை குறித்து ஒரு சில காரியங்கள். பஞ்சாப் போய் இப்ப ஒரு வருஷம் கரெக்டா ஆகுது நம்மளுக்கு. இந்த ஒரு வருஷத்துல நாங்க பஞ்சாபை ஸ்டடி தான் பண்ணோம். ஸ்டடி பண்ணி ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதை குறித்து நான் முடிக்கிறேன். ஸோ பேசிக்கலா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ப்ரேயிங் ஹைட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதிகமாக பஞ்சாப்காக ஜபித்தவர் அந்த இடங்கள்ல தான் அவர் இருந்தார். அவர் மணிக்கணக்கில் கண்ணீர்ல இருந்து ஜோம் பண்ணுவாராம். ஜபித்ததுனால இருதயமே லைட்டா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பல
பல மணி நேரங்கள் கதறி கதறி பஞ்சாப்காக ஜெபித்திருக்கிறார். அந்த காலங்கள்ல இருந்தே பஞ்சாப் மாகாணத்துல பெரிய எழுப்புதல்கள் வந்து இந்த பிரேயர்னால சாத்தியமாயிருக்கு அப்படின்றாங்க. சோ அதுல நிறைய ஒரு பெரிய இந்தியாவின் அப்போஸ்தலர் உருவான இடம் சாது சுந்தர் சிங். சோ அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலனை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாநிலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட திருச்சபைகள் அங்க நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஷெட்டு போட்டு ஆயிரக்கணக்குல வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நாங்க இந்த ஒரு வருஷ காலங்கள்ல ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்த ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு நிறைய பேர் இப்ப ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஆண்டவர் சுகமளிக்கிறார் சுகமளிக்கிறார்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க. ஆனா சிஸ்டமேட்டிக் பைபிள் நாலேஜ் யார்ட்டுமே கிடையாது, பாஸ்டருக்கும் கிடையாது. சோ சுகம் நடக்குது, அதனால ஆண்டவர்கிட்ட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வளர்றது கிடையாது. சோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா நல்ல சத்தியங்கள் இல்லாதனால நிறைய பாஸ்டர்கள் வந்து தவறான ஒரு போதனையில போயிடுறாங்க. அவங்க இந்த குரு பக்தி நிறைய இருக்கிறதுனால ஒரு சுகம் அடைஞ்ச உடனே கால்ல வந்து விழுந்துடுறாங்க. பெரிய சோஃபா போட்டு உட்காந்து ஒரு குரு மாதிரி உட்காந்து பாஸ்டர் எல்லாம் குருவா மாறிடுறாங்க. சோ அதனால சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் அந்த அனுபவத்தை நான் இது பண்ண ஒரு இடத்துல போறோம். ஒரு ஃபேமிலி விசிட் பண்ண காலை கழுவுறாங்க. அப்படியே ரொம்ப பம்புறாங்க. பயங்கர எப்பா என்ன இது என்ன மாதிரி ஐயோ பாஸ்டர்ஜி பாஸ்டர்ஜி பாஸ்டர்ஜின்னு சொல்லி பெரிய கடவுளை பார்த்த மாதிரி நம்மள அவங்க பாக்குறாங்க. பிலீவர்ஸ், புது பிலீவர்ஸ். ஏன் இதெல்லாம் அப்படின்னா வசனங்களினுடைய ஆழங்கள் இல்லாதனால தான். சிலுவையினுடைய சத்தியங்கள் கிடையாது. சீஷத்துவத்தினுடைய சத்தியங்கள் கிடையாது. சோ இது ஆண்டு ரொம்ப அதிகமா எங்களை பாரப்படுத்தினார். இது இந்த சிலுவை உயர்த்தப்படணும் மகனே அப்படின்னு சொன்னதுனால நாங்க இந்த பைபிள் ஸ்டடி இப்ப நம்ம எப்படி இப்ப பைபிள் ஸ்டடி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, இதே மாதிரிதான் நம்ம அங்கே எப்படி ஆனா பேன் பஞ்சாப் 23 டிஸ்ட்ரிக்ட் உண்டு. 23 டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எப்படியாச்சும் இந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்யணும்னு சொன்னார். ஒரு சிறு இடத்துல உட்காந்து ஒரு சின்ன ஊழியமா நீங்க இது யோசிக்காத, முழு பஞ்சாபையும் நான் வந்து வசனத்தால் நிரப்பணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவா ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஒரு 21 நாள் ஜெபம் பண்றப்ப அப்ப நாங்க ஆண்டவரே என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு யங் இது மாதிரி தரிசனமுள்ள சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கப்பலாச்சும் ஒரு யங் கப்பலாச்சும் நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 23 டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் அப்படின்னு நம்ம கிடைச்சிட்டாங்கன்னா அது மூலமாக நம்ம பெனிட்ரேட் பண்றது நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணோம். அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமெரிக்கால இருந்து அவர் சொன்னாரு, நான் பஞ்சாப் வரணும்னு நினைச்சேன் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், நான் இது மாதிரி பிளான் பண்ணிருக்கிறேன். ஒரு 2 கான்ஃபரன்ஸ்க்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு டைரக்டா ஓப்பனா கேட்டேன். அவங்க தேவர் கிளாட்லி ஹெல்பிங் மீ. இந்த 2 கான்ஃபரன்சஸ் 2 பெரிய கான்ஃபரன்ஸ் நாங்க நடத்தினோம். மே மாசம் ஆம், ஏப்ரல் கடைசி ஏப்ரல் கடைசி கடைசியில 2 நார்த் பஞ்சாப்ல ஒண்ணு, சவுத் பஞ்சாப்ல ஒண்ணு, 23 டிஸ்ட்ரிக்ட்ஸை கவர் பண்ணி சிலரை மட்டும் செலக்ட் பண்ணி 20 டிஸ்ட்ரிக்ட் எங்களால கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 200 பேர் 100 பேர் 100 போதகர்கள் வட பஞ்சாப்லயும் 100 போதகர்கள் இளம் போதகர்கள் எல்லாரும் தான் செலக்ட் பண்ணோம். எல்லாரையும் கூப்பிடல. செலக்ட் பண்ணி ஏன்னா நம்ம கூட அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் புத்தகத்தை வந்து 3 நாள் மெடிடேட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி 3 டேஸ். ஆனா அதுல யார் நல்லா கத்துக்கிறாங்க, எப்படி நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஜலந்தர்ல நடந்த கான்ஃபரன்ஸ் 80 பேர். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபிஸ்ல வந்து நிறைய விமன் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் தண்ணி தண்ணி விமனா வந்திருந்தாங்க. என்னடா விமன் வந்திருக்கிறாங்கன்னா பாஸ்டர்ஜி மே பாஸ்டரும் மே அமர கர்மே சர்ச்சேன் அப்படின்றான். இது இந்தியாவிலே நான் பார்க்க விமன் வந்து பயங்கர போல்ட் பஞ்சாப்ல. சோ அவங்க தனியா சர்ச்சை நடத்துறாங்க. தனியா சில பேர் எல்லாம் தனியா நின்று தனியா சர்ச் நடத்துறாங்க. ஈவன் சில பேர் மேரேஜே பண்ணாம தனியா நின்று நடத்துறாங்க. சோ இது வந்து பஞ்சாப்ல நல்ல போல்ட்னஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. சோ நம்மளுக்கு கான்ஃபரன்ஸ் ஹாலே கிடைக்கல. சோ அதனால ஒரு ஹோட்டல் நல்ல ஒரு மேனேஜர் எனக்கு ஹரியானா மேனேஜர் கொஞ்சம் சீப் ரேட்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாப்புல. சோ 3 நாள் நல்ல 2 இடங்கள் ஜலந்தர் அண்ட் பத்திண்டா. இந்த 2 இடங்கள்ல நல்ல டிஸ்கஷன்ஸோட காரியங்களை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். இதுல இருந்து நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா 40 பேரை செலக்ட் பண்ணிருக்கிறோம். இந்த 200 பேர்ல இருந்து 40 பேரை செலக்ட் பண்ணிருக்கிறோம். இப்ப 40 பேரை செலக்ட் பண்ணி நாங்க இது பண்றதுக்குள்ள நாங்க இங்க சென்னை வந்துட்டோம். அதுக்குள்ள அதுக்கு அடுத்து தொடர்ந்து வாரம் ஆரம்பிச்சிருச்சு. வாரம் ஆரம்பிக்கிறப்ப நாங்க இங்கதான் இருந்தோம். சென்னை வந்துட்டோம். இல்லைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். பக்கத்துல வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. 15 நாள் கரண்ட் கிடையாது. வெயில் பயங்கரமான உள்ள காலங்கள். சோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆண்டவர் கிருபை இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே நாங்க வந்தோம். சோ தொடர்ந்து நீங்க ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு வசன எழுப்புதல் அங்கே உண்டாகணும். இந்த 40 பேரை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவர்களை நான் சந்திக்க போறேன். நாளைய தினத்துல காலையில எங்களுக்கு ஃபிளைட்டு நாளைக்கு கிளம்புறோம். நாளைய மறுநாள் நாங்க எங்க இடத்துக்கு நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ நாங்க போய் சேர்ந்துருவோம். நான் இங்க போய் பிரேக் பண்ணி போறோம்.
டெல்லி போயிட்டு அப்புறம் அங்கிருந்து சண்டிகர் போயிட்டு சண்டிகர்ல இருந்து ஜலந்தர் போறோம். ஸோ தொடர்ந்து உடனே நான் வந்து இந்த 40 பேரை நான் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல இவங்களை ஃபெலோஷிப் இது பண்ணி அவங்கள சந்தித்து நாங்க இந்த வசன ஊழியத்தை எப்படி வந்து இந்த 23 டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பரப்ப போறோம் அப்படின்றது அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கணும். ஒரு கோர்ஸ் மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஏன்னா சர்டிபிகேட்ஸ் அப்படிலாம் கொடுத்தா அவங்க உற்சாகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க. ஸோ இதுக்கு நிறைய சவால்கள், நிறைய போராட்டங்கள், அதிக அதிகமான ஜெபங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. பெரிய ஒரு ஏன்னா ஒளியின் தூதனுடைய இந்த கிரியை இங்க நிறைய இருக்கிறதுனால சரியான சத்தியம் இல்லாததுனால ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். லாங்குவேஜ் நான் இன்னொன்னும் ஹிந்தியில தான், ஹிந்தி ஓகே, பட் இருந்தாலும் பஞ்சாபி கொஞ்சம் படிச்சாதான் நல்லா ஊழியம் செய்ய முடியும். அதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஸோ பையன் இப்ப காலேஜ் செகண்ட் இயர் போறான். சென்னையில தான் படித்துக் கொண்டிருக்கிறான். ஸோ அவனுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம்.